அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? मंच पर उपस्थित मध्य प्रदेश का मुख्यमंत्री राष्ट्र नेता श्री शिवराज सिंह चौहान जी, तमिलनाडु प्रदेश अध्यक्ष श्री मुरुगन जी, मंच पर उपस्थित सभी बंधु भगिनियों, इधर इकट्ठे हुए तमिलनाडु के सभी बंधुओं, पत्रकारों को नमस्कार करता हूं. नमस्कार. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மத்திய பிரதேச முதலமைச்சர் மரியாதைக்குரிய சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களே, தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் மரியாதைக்குரிய முருகன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஏனைய தலைவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட அத்தனை தொண்டர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பத்திரிகையாளர் சகோதரருக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ನನಗೆ ನಲ್ಲ ತಮಿಳು ಪೇಸು ವರಾದು, ನಾನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಪೇಸುವರೇನು. ನೆಕ್ಸ್ಟ್ ಮೀಟಿಂಗು நல்ல தமிழ் கலிச்சிட்டு பேசுவரேன். எனக்கு நல்லா தமிழ் பேச வராது, ஆனா அடுத்த மீட்டிங்கே தமிழை நல்லா படிச்சுட்டு வந்து உங்ககிட்ட நல்லபடியா பேசுவேன்னு சொல்றது. வீரவேல், தாரைவேல், வீனூர், செராய் மீட்டா, வீரவேல் சைவல், திருக்கவேல் வாக்கி, துளுத்தை. அவர் இந்த வீரவேலை பத்தி அதுக்கு உண்டான மொழிகள் குறிப்பாக அதை பத்தி விமர்சனம் பண்ணி அதை நல்லபடியாக பாராட்டி பேசியிருக்கார். ಬಂಧುಗಳೇ, ತಮಿಳುನಾಡು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಧರ್ಮಭೂಮಿ, ಅದು ದೇವಭೂಮಿ, ಅದು ಕರ್ಮಭೂಮಿ. நண்பர்களே, தமிழ்நாடுன்னு சொன்னாலே அது ஒரு பக்திமான்களுடைய ஊர். இது ஒரு மிகப்பெரிய தர்மத்தை கைகொண்டிருக்கின்ற ஒரு நாடு என்று சொல்லுகிறது. ತಮಿಳುನಾಡಿನ ಜನ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೂ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ಭಾಷೆ ತಗೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ, ಅದ್ರ ಜೊತೆಗೆ ತಮಿಳುನಾಡಿನ ಸಂಸ್ಕೃತಿಯನ್ನು ತಗೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ. ತಮಿಳುನಾಡಿನ ಸಂಸ್ಕೃತಿಯ ಜೊತೆಗೆ ದೇವಸ್ಥಾನಗಳನ್ನು ನಿರ್ಮಾಣ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನೀವು ಇಲ್ಲಿಂದ ಕಾಂಬೋಡಿಯಾಕ್ಕೆ ಹೋಗಿ, 1000 ವರ್ಷದ ಹಿಂದೆನೆ ಕಾಂಬೋಡಿಯಾದಲ್ಲಿ ರಾಜರಾಜ ಚೋಳ ದೊಡ್ಡ ದೇವಸ್ಥಾನವನ್ನು ನಿರ್ಮಾಣ ಮಾಡಿದ. இங்கிருந்து தமிழர்கள் உலகத்தின் எந்த பகுதிக்கு சென்றாலும் கூட தமிழை கொண்டு சென்றிருக்கிறார்கள், தமிழுடைய கலாச்சாரத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டியதால் கம்போடிய நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோவில் அங்கே நிர்மாணம் செய்திருக்கிறார்கள். ಮಲೇಷಿಯಾಕ್ಕೆ ಹೋಗಲಿ, ಸಿಂಗಾಪುರಕ್ಕೆ ಹೋಗಲಿ, ಅಲ್ಲಿ ಅಮ್ಮನ ದೇವಸ್ಥಾನ ಕಟ್ಟಿ ತಮಿಳು ಸಂಸ್ಕೃತಿಯನ್ನು ಎತ್ತಿ ಹಿಡಿಯುವ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದ್ರು. நீங்க மலேசியா, சிங்கப்பூர் போனாலும் கூட அங்க அம்மனுடைய கோயிலை கட்டி அங்க நம்முடைய பாரம்பரியமான அம்மன் பக்தியை கூட அங்க நிரூபிச்சிருக்காங்க. ತಮಿಳು ಸಂಸ್ಕೃತಿ ಬೇರೆ ಅಲ್ಲ, ಹಿಂದೂ ಸಂಸ್ಕೃತಿ ಬೇರೆ ಅಲ್ಲ. ಇಡೀ ದೇಶದಲ್ಲಿ ದೇವಾಲಯದ ಗೋಪುರವನ್ನ ತನ್ನ ಸ್ಟೇಟ್ ಸಿಂಬಲ್ ಆಗಿ ಮಾಡಿಕೊಂಡಿರುವಂತ ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ರಾಜ್ಯ ಇದ್ರೆ ಅದು ತಮಿಳುನಾಡು. ಅದು ತಮಿಳುನಾಡು. தமிழக கலாச்சாரம் வேறு, இந்து கலாச்சாரம் வேறு இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். இந்த நாடு ஒட்டுமொத்த நாட்டில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களை இந்த கோயில் கோபுரத்தை சின்னமா வச்சிருக்கிற ஒரே மாநிலம் வந்து நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான். ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ DMK ಜನ ತಮಿಳು ಸಂಸ್ಕೃತಿಗೆ ಅಪಮಾನ ಮಾಡ್ತಾರೆ. ತಮಿಳು ದೇವಾನುದೇವತೆ ಮುರುಗನನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸ್ತೇನೆ. ನಾನು ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋದು ಬರೀ ಬಿಜೆಪಿ ಲೀಡರ್ ಅಲ್ಲ, ಮುರುಗನ್ ಭಕ್ತನಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ. ಮುರುಗನ್ ಭಕ್ತರಾಗಿ ಇವತ್ತು ಈ ಹೋರಾಟಕ್ಕೆ ನಮ್ಮ ಲಾಡು ಮುರುಗನ್ ಪರವಾಗಿ ಬಿಜೆಪಿ ಮುರುಗನ್ ತೆಗೆದುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ವೆಟ್ರಿವೇಲ್ ಯಾತ್ರೆಗೆ ತಮಿಳುನಾಡು ಜನರ ಮಕ್ಕಳ ಪರವಾಗಿ ಲಾಡು ಮುರುಗನ್ ಭಕ್ತನಾಗಿ ಇಲ್ಲಿಗೆ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ. நான் இங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க தமிழ் கலாச்சாரத்தை ஒழிக்கிறதெல்லாம் அவங்க நம்முடைய பக்தியை ஒழிக்கிறதில் மட்டும்தான் குறியா இருக்காங்க. நான் கூட இங்க தேசிய பொது செயலா வரல. நான் இங்க வந்து தமிழ் கடவுள் முருகனை தரிசனம் செய்வதற்காக, தமிழ் கடவுளுடைய வெற்றிவேலை கும்பிடுவதற்காக, அதை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சென்றிருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா தமிழக தலைவர் முருகனுக்கு ஆதரவாகத்தான் இங்க உங்களிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். ಇಷ್ಟು ದಿನ ತಮಿಳು ದೇವಾನುದೇವತೆಗಳನ್ನು ಬೈಕೊಂಡು ಬದುಕೋ ಕಾಲ ಇತ್ತು. ಇನ್ನು ಆ ಕಾಲ ಇಲ್ಲ. ಇನ್ನೇನಾದರೂ ತಮಿಳು ದೇವತೆಗಳನ್ನ, ಲಾಡ್ ಮೂರುಗಳನ್ನ ಬೈದ್ರೆ ಸುಮ್ಮನಿರ್ತೀರಾ ನೀವು? இத்தனை நாட்களாக திராவிட முன்னேற்றங்களும் தமிழ்நாட்டில் வந்து தெய்வங்களையும் தேவதைகளையும் ஒரு கெட்ட வார்த்தைகளை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இனிமேல் நம்முடைய தமிழ்நாட்டில் கடவுளை நிந்தித்தால் நம்ம இனிமேல் சும்மா இருப்போமா? இன் யார் பைத்தாரோ
ಅವ್ರಿಗೆ ತಮಿಳ್ನಾಡಿನಲ್ಲಿ ಜಾಗ ಇಲ್ಲ, ಅವ್ರನ್ನೇನಿದ್ರು ಸಮುದ್ರಕ್ಕೆ ಹಾಕಬೇಕು. இனிமேல் அது போல யாராவது கடவுளை நிந்தனை பண்ணி பேசுறேன்னா தமிழ்நாட்டில் இடமில்ல, கடலை தூக்கி எறியணும். வீரவேல் வீரவேல் வெற்றிவேல் வீರವೇಲ್. ಅವರೆಲ್ಲರೂ ಬಿಜೆಪಿನ ತಮಿಳು ವಿರೋಧಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಯಾರು ತಮಿಳು ಸಂಸ್ಕೃತಿನ ಅಪಮಾನ ಮಾಡ್ತಾರೋ ಆ ಜನ ಬಿಜೆಪಿಯನ್ನು ತಮಿಳು ವಿರೋಧಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನೀವು ಗಮನಿಸಿ, ಹಿಂದೆಲ್ಲ ಯಾರಾದರೂ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಲೀಡರ್ ಬಂದರೆ ಎಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಫೋಟೋ ತೆಗ್ಸೋರು? ಅವ್ರನ್ನೆಲ್ಲರನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಆಗ್ರಾದಲ್ಲಿ ಇದೆಯಲ್ಲ ತಾಜ್ ಮಹಲ್, ಅಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಫೋಟೋ ತೆಗ್ಸೋರು. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಹೆಮ್ಮೆಯ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಅವ್ರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದು ಮಹಾಬಲಿಪುರಂಗೆ, ತೋರಿಸಿದ್ದು ತಮಿಳ್ನಾಡನ್ನ, ತೋರಿಸಿದ್ದು ತಮಿಳ್ನಾಡು ಸಂಸ್ಕೃತಿಯನ್ನ. இங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சின்னு சொல்றாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியும், அந்த எதிர்கட்சிகள் அத்தனை பேர் இந்த வெளிநாட்டில இருந்து எந்த தலைவர் இந்த நாட்டிற்கு வந்தாலும் கூட கூட்டிட்டு போறது தாஜ்மஹாலுக்கு, ஆக்ரால தாஜ்மஹாலுக்கு. ஆனா நம்முடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் சைனாவுடைய அதிபர் வந்தார், கூட்டிட்டு வந்து நம்முடைய மகாபலிபுரத்தை தான் கூட்டிட்டு வந்தார். ಮಹಾಬಲಿಪುರ ತೋರಿಸಿದವರು ತಮಿಳುನಾಡು ವಿರೋಧಿ. ತನ್ನ ಭಾಷಣದಲ್ಲಿ, ವಿಶ್ವಸಂಸ್ಥೆಯ ಭಾಷಣದಲ್ಲಿ ತಿರುಕುರುಳರನ್ನ ಕೋಟ್ ಮಾಡಿ ಪ್ರತಿ ತನ್ನ ಭಾಷಣದ ಮನ್ ಕಿ ಬಾತ್ನಲ್ಲಿ ತಮಿಳುನಾಡಿನ ಒಂದಾದ್ರೂ ಒಂದು ಕೊಟೇಶನ್ ತಗೊಂಡೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. ತಮಿಳು ಭಾಷೆಯ ಬಗ್ಗೆ ಹೆಮ್ಮೆ ಪಟ್ಟು ಮಾತಾಡ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ತಮಿಳು ವಿರೋಧಿನಾ? அதாவது தமிழ்நாட்டுடைய மகாபலிபுரத்துக்கு கூட்டிட்டு வந்த நம்முடைய பிரதம மந்திரி தமிழுக்கு எதிரானவரா நான் கேட்கின்றேன். அதே போல தான் எங்கு பேசினாலும் கூட திருக்குறளையும் தமிழுடைய கலாச்சாரத்தை அடையாளம் சொல்லி இந்த மாதம் பேசுகிற மன் கி பாத்தில் கூட தமிழை பற்றி உயர்த்தி பேசுகிறாரு. நாம தான் தமிழுக்கு விரோதியா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ತಿರುವಳ್ಳುವರ ಪ್ರತಿಮೆನ 20 ವರ್ಷ ಗೋಣಿ ಚೀಲದಲ್ಲಿ ಪ್ಯಾಕ್ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ರು. ಯಾರು ಇಟ್ಟಿದ್ದು ಗೊತ್ತಾ? ಬಿಜೆಪಿ ಅವರೆಲ್ಲ ಇಟ್ಟಿದ್ದು DMK ಫ್ರೆಂಡ್ಸ್ ಯಾರಿದಾರಲ್ಲ, DMK ಅಲಯನ್ಸ್ ಪಾರ್ಟ್ನರ್ಸು, ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಾರ್ಟಿಯವರು, ಅವರ ಫ್ರೆಂಡು ಜನತಾದಳದವರು, ಅವರು ಪ್ಯಾಕ್ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ರು. ಬಿಜೆಪಿ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಬಂತು, ಆ ತಿರುವಳ್ಳುವರ ಪ್ರತಿಮೆಗೆ ಮರ್ಯಾದೆಯಿಂದ ಪೂರ್ಣ ಪ್ರಮಾಣದಲ್ಲಿ ಓಪನ್ ಮಾಡಿ ತಿರುವಳ್ಳುವರ್ ಬೇರೆ ಅಲ್ಲ, ಸರ್ವಜ್ಞ ಬೇರೆ ಅಲ್ಲ ಅನ್ನುವಂಥ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಟ್ವಿ. அடுத்ததா உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியும், பெங்களூர்ல கிட்டத்தட்ட திருவள்ளுவர் சிலை செஞ்சு வச்சு 20 வருஷம் அது கோணி பையால சுத்தி வச்சிருந்தாங்க. சுத்தி வச்சது யாரு? பிஜேபி காரங்களா? இல்ல, காங்கிரஸ் கட்சி. இங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி, மற்ற கட்சி, ஜனதாதள், இது போன்ற கட்சிகள் கட்டி வச்சிருந்தாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே அங்க திருவள்ளுவர் சிலையை அது சுத்தி இருந்த கோணி பை எடுத்த திருவள்ளுவருக்கு மரியாதை பண்ணும். அதே போல சென்னையில கூட சர்வக்கியர் சிலைக்கு நாம இங்க திறந்து வைத்து நம்முடைய தமிழகத்தோட ಮರ್ಯಾದೆ செய்யப்பட்டது. ಯಾಕೆ ಅಂದ್ರೆ ಭಾರತ ಮಾತೆಯ ಮಕ್ಕಳು, ಅದು ಕರ್ನಾಟಕ ಇರಲಿ, ತಮಿಳುನಾಡು ಇರಲಿ, ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶ ಇರಲಿ, ತೆಲಂಗಾಣ ಇರಲಿ, ಕೇರಳ ಇರಲಿ, ನಾವೆಲ್ಲರೂ ತಾಯಿ ಭಾರತೀಯ ಮಕ್ಕಳು, ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದೇ ಅನ್ನುವಂಥ ತತ್ವದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿರೋದು ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿ. இந்த பாரத தாயின் புதல்வர் நம்ம ஆந்திராவில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கலாம், கேரளாவில் இருக்கலாம், தெலுங்கானாவில் இருக்கலாம், கர்நாடகாவில் இருக்கலாம், எங்கிருந்தாலும் கூட நம்ம அத்தனை பேரும் பாரத தாயின் புதல்வர்கள் என்ற ஒரே நோக்கத்தை நாம் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ನೀವು ಅತಿ ಹೆಚ್ಚು ಇಡೀ ದಕ್ಷಿಣದಲ್ಲಿ ಏನಾದರೂ ಹೆಚ್ಚು ಲಾಭ ಆಗಿದ್ರೆ ಅದು ತಮಿಳುನಾಡಿಗೆ. ನೀವು ಬೇಕಿದ್ರೆ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ. ಸ್ಮಾರ್ಟ್ ಸಿಟಿ ಕರ್ನಾಟಕಕ್ಕಿಂತ ಜಾಸ್ತಿ ಕೊಟ್ಟಿದ್ದೆಲ್ಲಿಗೆ? ತಮಿಳುನಾಡಿಗೆ. ಅಮೃತ್ ಸಿಟಿ ಕರ್ನಾಟಕಕ್ಕಿಂತ ಜಾಸ್ತಿ ಕೊಟ್ಟಿದ್ದೆಲ್ಲಿಗೆ? ತಮಿಳುನಾಡಿಗೆ. ಇಷ್ಟು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಕಾರಿಡಾರ್, ಡಿಫೆನ್ಸ್ ಕಾರಿಡಾರ್ ತಮಿಳುನಾಡಿಗೆ ಸಿಕ್ತು. 5 ಜಾಗದಲ್ಲಿ ಡಿಫೆನ್ಸ್ ಕಾರಿಡಾರ್. ಕೊಳಚಿಲ್ ಬಂದರು ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಕಾರ್ಪೊರೇಷನ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ಗೆ ಹಣ ಕೊಡ್ತು. 20,000 crores ನ್ಯಾಷನಲ್ ಹೈವೇಗೆ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ಗೆ ಹಣ ಕೊಟ್ಟರು. ಈ ರೀತಿ 5,10,000 ಕೋಟಿ ರೂಪಾಯಿ ತಮಿಳುನಾಡಿಗೆ ಲಾಭ ಆಯಿತು. ಮುದ್ರಾ ಯೋಜನೆಯಲ್ಲಿ ಹೈಯೆಸ್ಟ್ ಇಡೀ ದೇಶದಲ್ಲಿ ಲಾಭ ಆಗಿದ್ರೆ ಅದು ತಮಿಳುನಾಡಿಗೆ. ಈ ರೀತಿ ತಮಿಳುನಾಡಿಗೆ ಲಾಭ ಮಾಡಿರುವಂತ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಬಿಜೆಪಿ ತಮಿಳು ವಿರೋಧಿನಾ? அதாவது இந்த இந்தியாவில் அதுவும் குறிப்பா தென்னகத்தில் இருக்கிற மாநிலங்களை அதிகமாக இதுல லாபம் அடைந்த மாநிலம் பார்த்தா நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் என்னவெல்லாம் பண்ணிருக்கு? நாம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய குளச்சல் துறைமுகத்தை கொண்டு வரணும் பண்ணியிருக்கோம். அதே போல 20,000 கோடிக்கு மேல நம்ம குளச்சல் துறைமுகத்தை கொண்டு வரணும். அதே போல தேசிய நெடுஞ்சாலைக்கு 20,000 கோடி நம்ம கொடுத்திருக்கின்றோம். ஆகவே இப்படி தமிழ்நாட்டில் எத்தனையோ நம்ம செஞ்சிருக்கோம். ஆனா இத்தனையும் நம்ம விட்டுட்டு இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தா நாம தமிழ்நாட்டுக்கு விரோதமான நம்ம ಎದುರಿಗಳು ಎಂದು ಕೂಡ ನಮ್ಮ ಸಿದ್ಧರಿಕ್கிறாங்க. ಇದು ನ್ಯಾಯಮಾ? ತಮಿಳುನಾಡಿನ ಜನರ ಭಾವನೆಯನ್ನು ದುರುಪಯೋಗ ಪಡಿಸ್ಕೊಂಡು ಲೂಟಿ ಹೊಡೆದಂಥ ಕಾಶ್ಮೀರ ಮಾದರಿಯ ಗುಪ್ಕರ್ ಗ್ಯಾಂಗ್ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲೂ ಇದೆ. ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲೂ ಕೂಡ ಗುಪ್ಕರ್ ಗ್ಯಾಂಗು ತಮಿಳುನಾಡು ಜನರ
ಭಾವನೆಯನ್ನ ದುರುಪಯೋಗ ಪಡಿಸ್ಕೊಂಡು ಲೂಟಿ ಹೊಡೆದಂತ ಜನ ಇದ್ದಾರೆ. ಅವರು ರಾಜಕೀಯಕ್ಕೆ ಬರಬೇಕಾದ್ರೆ ಅವ್ರ ಹತ್ರ ಚೆನ್ನೈನಲ್ಲಿ ಒಂದು ಮನೆ ಸಹಿತ ಇರಲಿಲ್ಲ. ಇವತ್ತು ಈ ಲಂಡನ್ನಲ್ಲೂ ಮನೆ, ಮೊಮ್ಮಕ್ಕಳು ಮರಿಮಕ್ಕಳಿಗೆಲ್ಲ ಸಾವಿರಾರು ಕೋಟಿ ರೂಪಾಯಿ ಆಸ್ತಿ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? ತಮಿಳುನಾಡು ಜನರ ಭಾವನೆಯನ್ನು ದುರುಪಯೋಗ ಪಡಿಸ್ಕೊಂಡು ಲೂಟಿ ಹೊಡೆದಿದ್ದಾರೆ ಭ್ರಷ್ಟಾಚಾರಿ ಡಿಎಂಕೆಗಳು. ಆ ಡಿಎಂಕೆ ಭ್ರಷ್ಟಾಚಾರವನ್ನ ಬಯಲಿಗೆಳೆಯೋದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮ வெற்றிவேல் யாத்திரை. அதற்கு முன்பாக இன்னொரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். கர்நாடகா விட அதிகமாக ஸ்மார்ட் சிட்டி அமிர்த சிட்டியில் தமிழ்நாட்டுக்கு நம்முடைய மத்திய அரசாங்கம் அதிகமாக கொடுத்திருக்கு. அதே போல இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற அத்தனை பேரும் கொள்ளையடிச்சு ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க. அதன் மூலமாக தன்னுடைய தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. ஊழல் பெருச்சாலைகள் இந்த திராவிட முன்னேற்றங்களுக்கு சரியான நான் கேட்கிறேன். ನಿಮಗೆ ಮಿತ್ರರು ಯಾರು ಶತ್ರುಗಳು ಯಾರು ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳೋ ಕಾಲ ಬಂದಿದೆ ತಮಿಳುನಾಡು ಜನರಿಗೆ. ನಿಜವಾದ ಮಿತ್ರರು ಯಾರು ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು. ನಿಜವಾದ ಮಿತ್ರ ನರೇಂದ್ರ ಮೋದಿ, ನಿಜವಾದ ಮಿತ್ರ ಭಾರತೀಯ ಜನತಾ பார்ட்டி. தமிழ்நாட்டுக்கு உண்மையான நண்பர்கள் யார், எதிரிகள் என்று தெரிவித்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கின்றது. உண்மையான நண்பர் யார் என்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நರೇಂದ್ರ ಮೋದಿ ಜನ நமக்கு தமிழ்நாட்டுக்கு நண்பராக இருக்கிறார். ಒಂದು ಮಾತು ಹೇಳಿ ನನ್ನ ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ. ಜಾಸ್ತಿ ಮಾತಾಡಲ್ಲ, ಅವರಿಬ್ಬರು ಪ್ರಮುಖರು ಮಾತಾಡಬೇಕು, ಜಾಸ್ತಿ ಮಾತಾಡಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ. ನಮ್ಮ ಚಿಕ್ಕಮಗಳೂರು ವಿಧಾನಸಭಾ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ನಾನು 4th ಟೈಮ್ MLA. ನಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬನೇ ಒಬ್ಬ ಮುತ್ತಯ್ಯ ಅಂತ ತಮಿಳು SC ಎಲೆಕ್ಷನಲ್ಲಿ ಗೆದ್ದು ಬಂದಿದ್ದ ಒಬ್ಬನೇ ತಮಿಳು SC. ನಮ್ಮ ಚಿಕ್ಕಮಗಳೂರು ಮುನ್ಸಿಪಲ್ ಕಾರ್ಪೊರೇಷನಲ್ಲಿ BJP ಲೀಡ್ ಬಂದಿತ್ತು, ಒಬ್ಬನೇ ಒಬ್ಬ ಗೆದ್ದಿದ್ದ ಮುತ್ತಯ್ಯ. ಜನರಲ್ ಕ್ಯಾಟಗರಿನಲ್ಲಿ ಆ ತಮಿಳು SC ಮುತ್ತಯ್ಯನನ್ನ ಚಿಕ್ಕಮಗಳೂರು ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿಗೆ ಅಧ್ಯಕ್ಷನಾಗಿ ಮಾಡಿದ್ವಿ. ನಾವು ತಮಿಳು ವಿರೋಧಿನಾ? நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா பின்னாடி தலைவர் பேச இருக்காங்க. என்னுடைய சிக்மங்களூர் அந்த பகுதியில் சிக்மங்களூருடைய கார்பரேஷன் எலெக்ஷன் நடந்தது. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த முத்தையா என்ற ஒரு பட்டியலின சமுதாயத்தை சகோதரர் வெற்றி பெற்றார். ஆனால் அது ஜெனரல் கேட்டகரி தாங்க கார்பரேஷன் மேயராக வரலாம். ஆனால் நாங்கள் SC அதில் வந்து அந்த வெற்றி பெற்றிருக்கிற அந்த நபர முத்தையாவை நாங்கள் கார்பரேஷன் அங்கே மேயராக நாங்கள் செஞ்சுருக்கோம். நாங்கள் தமிழ் விரோதிகளா? ಈಗ ಸಿಟಿ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಕಾರ್ಪೊರೇಷನ್ ನಾಮಿನೇಟೆಡ್ ಚೇರ್ಮನ್ ಆನಂದ, ಅವನು ಗೌಂಡರ್ ಕಮ್ಯುನಿಟಿಗೆ ಸೇರಿದವರು. ಆ ಗೌಂಡರ್ ಕಮ್ಯುನಿಟಿಗೆ ಸೇರಿದಂತ ಆನಂದ್ ಅವ್ರನ್ನ ಚಿಕ್ಕಮಗಳೂರಿನ ಸಿಟಿ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಕಾರ್ಪೊರೇಷನ್ಗೆ ಸಿಟಿ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಅಥಾರಿಟಿಗೆ ನಾಮಿನೇಟ್ ಮಾಡಿದ್ದಾವೆ. ಅವನು ಅಧ್ಯಕ್ಷನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿಗೆ ತಮಿಳರು ಕನ್ನಡಿಗರು ಎಲ್ಲರೂ ಒಂದೇನೆ, ಎಲ್ಲರೂ ತಾಯಿ ಭಾರತೀಯ ಮಕ್ಕಳು. ಅದಕ್ಕಾಗಿ ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದೆ. அதே போல இந்த சிக்மகளூர் அந்த மாநகராட்சியில கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த இன்னொருத்தர் ஆனந்த் என்பவர் ஜெயிச்சு வெற்றி பெற்றிருக்கார். அவர் வந்து நம்ம அந்த மாநகராட்சியுடைய வளர்ச்சி குழுவத்துடைய தலைவராக நம்ம போட்டிருக்கோம். ஆகவே தமிழ் தெலுங்கு கன்னட அத்தனை நம்ம ஒன்னாதான் BJP பார்க்கிறது, வேறுபடுத்தி ನಾವು பார்ப்பதில்லை. BJP ಯಾರನ್ನೂ ದ್ವೇಷ ಮಾಡೋದಿಲ್ಲ. ತಮಿಳುನಾಡಿಗೆ ಬಂದ್ರೆ ತಮಿಳಿಗೆ ಆದ್ಯತೆ, ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ಬಂದ್ರೆ ಕನ್ನಡಕ್ಕೆ ಆದ್ಯತೆ, ಆಂಧ್ರ ತೆಲಂಗಾಣಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ತೆಲುಗಿಗೆ ಆದ್ಯತೆ, ಕೇರಳಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಮಲಯಾಳಿಗೆ ಆದ್ಯತೆ. ನಾವೆಲ್ಲರೂ ತಾಯಿ ಭಾರತೀಯ ಮಕ್ಕಳು. ಈ ಸಹೋದರತ್ವದ ಭಾವನೆ ಉಳಿಬೇಕು, ಬೆಳಿಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿ ಬಲ ಆಗಬೇಕು. ಆ ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿ ಬಲ ಆದ್ರೆ ಈ ನೆಲದ ಸಂಸ್ಕೃತಿ ಉಳಿಯುತ್ತೆ. ಈ ನೆಲದ ಸಂಸ್ಕೃತಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿರ್ತಕ್ಕಂಥ ಭಾರತ ವಿರೋಧಿ ಶಕ್ತಿಗಳ ವಿರುದ್ಧ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಜನಜಾಗೃತಿ ಆಗಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. ಆ ಜನಜಾಗೃತಿಗೋಸ್ಕರ ಈ வெற்றிவேல் ಯಾತ್ರೆ. ಹಿಂದೆ ಅಸುರರಿದ್ರು, ಅಸುರರನ್ನ ಸಂಹಾರ ಮಾಡೋದಕ್ಕೆ ದೇವಾನುದೇವತೆಗಳು ಬರ್ತಿದ್ರು. ಇವತ್ತು ಅಸುರಿ ರೂಪಿ ಜನ ಇದ್ದಾರೆ, ಅಸುರಿ ರೂಪಿ ಸಂಘಟನೆಗಳಿದಾವೆ. ಅವುಗಳನ್ನ ರಾಜಕೀಯ ಕ್ಷೇತ್ರದಿಂದ ಹೊರಗೆ ಕಳಿಸೋದಕ್ಕೆ ದೈವಿ ಶಕ್ತಿ ಸಂಘಟಿತ ಆಗಬೇಕು, ತಮಿಳು ಶಕ್ತಿ ಎದ್ದು ನಿಲ್ಲಬೇಕು, ತಮಿಳು ಸಂಸ್ಕೃತಿಯನ್ನು ಎತ್ತಿಡಿಬೇಕು. ಅದಕ್ಕಾಗಿ ಈ வெற்றிவேல் யாத்திரை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழுக்கு தான் முக்கியத்துவம், கேரளாவுக்கு போனால் மலையாளத்தை தான் முக்கியத்துவம், கர்நாடகா போனால் கன்னடத்தை தான் முக்கியம் கொடுக்குறோம், ஆந்திரா போனால் தெலுங்குக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆகவே நமக்கு எந்த மாநிலம் இருந்தாலும் கூட அந்த மாநிலத்தில் என்ன முடிவு அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் இங்க இருக்கிற எதிர்ப்பாளர்கள் அதை புரிந்து கொள்வதில்லை. அதே போல பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இந்த வெற்றிவேல் யாத்திரையில வந்திருக்கின்றது. இந்த அரக்கர்களை வதம் செய்வதற்காக இந்த சூரசம்மானம் சொல்லுவாங்க. ஆனா இந்த அரக்கர்கள் சொல்றது அரசியல, தமிழ்நாட்டு அரசியல தமிழுடைய கலாச்சாரத்தை எதிராக, தமிழுடைய பண்பாட்டிற்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சியை தூக்கி எறிவதற்காக இந்த வெற்றிவேல் யாத்திரை இங்கே வந்திருக்கின்றது. ಇನ್ನು ಮುಂದೆ ಯಾರಾದ್ರೂ ಬಾಲ ಬಿಚ್ಚಿದ್ರೆ, ನಮ್ಮ ದೇವಾನುದೇವತೆಗಳ ವಿರುದ್ಧ ಏನಾದರೂ ಅವಹೇಳನ ಮಾತಾಡಿದ್ರೆ ಸುಮ್ಮನಿರೋದಿಲ್ಲ. ಯಾಕೆಂದ್ರೆ ಲಾರ್ಡ್ ಮುರುಗನ್ ಕೈನಲ್ಲಿ ವೇಲಿದೆ. ನಮ್ಮ ಯಾತ್ರೆ வெற்றிவேல் ಯಾತ್ರೆ. ವಿಜಯದ ವೇಲನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು, ಆಯುಧವನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋರಾಟ ಮಾಡಿದವೆ.
ವಿಜಯದ ಆಯುಧವನ್ನ ಲಾರ್ಡ್ ಮುರುಗನ್ ಹೇಗೆ ಇಟ್ಕೊಂಡು ಅಸುರ ಸಂಹಾರ ಮಾಡಿದ್ರು, ಹಾಗೆ ದುಷ್ಟ ಮನಸ್ಥಿತಿಯ ಜನರ ಮನಸ್ಥಿತಿಯನ್ನ ಆ ವೆಟ್ರಿವೇಲ್ ಯಾತ್ರೆಯ ಮೂಲಕ ತಮಿಳುನಾಡಿನ ಹೊರಗಟ್ಟುವಂತ ಕೆಲಸವನ್ನ ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿ ಮಾಡುತ್ತೆ. ಅದಕ್ಕಾಗಿ ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿಯ ಅಧ್ಯಕ್ಷ ಮುರುಗನ್ ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ವೆಟ್ರಿವೇಲ್ ಯಾತ್ರೆ ನಡೆದಿದೆ. ಆ ವೆಟ್ರಿವೇಲ್ ಯಾತ್ರೆಗೆ ಇಡೀ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಅಭೂತಪೂರ್ವವಾದಂತಹ ಬೆಂಬಲವನ್ನು ನೀವು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ. ನಿಮ್ಮ ಬೆಂಬಲಕ್ಕೆ ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತದೆ. ಭಾರತ್ ಮಾತಾ ಕಿ, ಭಾರತ್ மாதா கி. இனிமேல் தமிழ்நாட்டில் யாராவது இந்து மதத்திற்கோ இந்து கடவுளுக்கு எதிராக வாழ அவுத்தான்னு சொன்னா உடனடியா வெட்டிடுவோம். ஏன்னு சொன்னா தமிழ்நாட்டில் மக்கள் பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால தமிழ்நாட்டில் வெற்றிவேல் யாத்திரை வெற்றிகரமாக தமிழகம் முழுவதும் மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவோடு நடந்திருக்கின்றது. ஆகவே இந்த வெற்றிவேல் யாத்திரையின் மூலமாக இந்த எதிரிகளை எல்லாம் நாம் சூரசம்மாரம் செய்வதற்காக நம்முடைய தமிழகத்துடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கையில வேலோடு வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே எவனாவது வாழை நீட்டிங்கன்னா வாழை வெட்டி எரிஞ்சிருவோன்னு சொல்லி இந்த கூட்டத்தில் நாம் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன். ಇಷ್ಟು ಮಾತನ್ನ ಹೇಳ್ತಾ ತಮಿಳಿನಲ್ಲಿ ನಿಮಗೆ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇದ್ದಕ್ಕೆ ನೀವು ಕ್ಷಮಿಸ್ತೀರಿ ಅಂತ ಹೇಳಿ ಭಾವಿಸಿ ಅனைவருக்கும் நன்றி. வெற்றி 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 வேல், வெற்றி 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 வேல். ಕೈ ಎತ್ತುಕುಂಗ, ಮುಷ್ಟಿ ಕಟ್ಟಿ ಕೈ ಎತ್ತುಕುಂಗ. ವೆಟ್ರಿ 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 ವೇಲ್, ವೀರ 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 ವೇಲ್, வெற்றி 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 வேல், வீர 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 வேல். அனைவருக்கும் நன்றி. நிறைவாக நான் தமிழ்ல பேச முடியல, கன்னடத்தில் பேசின ஆளாலும் கூட அத்தனை பேரும் நீங்க நல்லா இருக்கணும். இந்த கூட்டத்தில் நீங்க வந்ததுக்கு அத்தனை என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கணும்னு சொல்லி தன்னுடைய உரையை முடித்திருக்கின்றார். மொழி வெறியும் மத வெறியும் புதிய படை முருகனுடன் வருகிறது.